வணக்கம். சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் அகவலைப்படி டிஏ உயர்வு அரியர் தொகை சார்ந்து புதிய தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்த முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிவாரணமாக அகவலைப்படி டிஏ 2% உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு இந்த உயர்த்தி அறிவிக்கப்பட்ட அகவலைப்படி எப்போது கிடைக்கும் என்பது சார்ந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது சார்ந்து விவரத்தை பார்ப்போம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பணியில் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் கூடுதல் வருமான நம்பிக்கையை பெறுகின்றார்கள். அகவலைப்படி என்பது பணவீக்கம் அதிகரிக்கும் சூழலில் ஊழியர்களின் வாழ்க்கை தரம் பாதிக்கப்படாமல் இருக்க வழங்கப்படும் முக்கியமான தொகையாகும். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு காரணமாக மக்களின் வாங்கும் திறன் குறையாமல் இருக்க இந்த டிஏ உயர்வு உதவுகிறது. இதனால் ஊழியர்கள் தங்கள் அன்றாட செலவுகளை சுமூகமாக நிர்வாகம் செய்ய முடியும். மத்திய அரசு வழக்கமாக ஒரு ஆண்டுக்கு 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவலைப்படி டிஏ அகவலை நிவாரணம் டிஆரை திருத்தி அமைத்து வருகிறது. இந்த நடைமுறை பணவீக்கத்தை அளவிடும் நுகர்வோர் விலை குறியீடு சிபிஐ அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிறது. தற்போது 2% அகவலைப்படி உயர்வு அதே வழக்கமான திருத்த முறையின் ஒரு பகுதி. இதற்கு முன்பு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அகவலைப்படி 55%லிருந்து 58% உயர்த்தப்பட்டது. இந்த உயர்வு 2025 ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்ததுடன் நிலுவைத் தொகையுடனும் வழங்கப்பட்டது. அதனால் ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் ஒரு நல்ல அளவிலான நிதி நன்மை கிடைத்தது. இந்த நிலையில் 8வது ஊதிய குழுவை அமைத்து புதிய ஊதிய கட்டமைப்பை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை ஊழியர்கள் சங்கத்திடமிருந்து தொடர்ந்து எழுந்து வருகிறது. அதற்கான விவாதங்கள் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் இந்த 2% டிஏ உயர்வு ஒரு இடைக்கால நிவாரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு அறிவிப்பை தொடர்ந்து மாநில அரசும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு அறிவிப்பது வழக்கம். இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய வாக்குப்பதிவு 23/4/2026 அன்று நடைபெற உள்ளது. வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் 2026 மே மாதம் 4ஆம் தேதி என்று அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தமிழ்நாட்டில் அமலில் உள்ளது. எனவே அடுத்து அமையக்கூடிய புதிய அரசு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி உயர்வை அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.